பொரி வாங்கலையோ பொரி பொரி, பொரி வாங்கலையோ பொரி பொரி, நல்ல பொரி நமக்காத பொரி, மொறுமொறுன்னு இருக்கும் பொரி, பொரி வாங்கலையோ பொரி பொரி. என்ன மருமகளே இது இப்படி பண்ணிப்புட்ட? ஏத்த வீட்டில் சோறாக்க சொன்னா இங்கே என்ன பண்ணுறீங்க? ஆமா மருமகளே, வீட்டுல ரெண்டு வாயில போட்டு கடிச்சு திங்கலாம்ட்டு பொரி எடுத்தேன்னு தேடி பார்த்தேன், பொரிய மட்டும் காணுமே. என்ன பண்ண நீயே? இதோ பார்த்தீங்களாத்த எப்படி மூட்டையாக கட்டி வச்சுட்டேன்னு. ஆடப்பாவி, ஏத மருமகளே இம்புட்டு பொரி? எத்த எல்லாம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன பாலித்தீன் கவரில் கட்டி 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 போட்டு வச்சுருந்தீங்களே, அந்த பொரி எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து தட்டினா இப்படி 4 மூட்டைக்கு வருது. 4 மூட்டைக்கு வருது. மருமகளே, என்னால நம்பவே முடியலையே. நம்ம வீட்டுல இருந்த பொரியலா இது? என்ன வழக்கமாக யார் வீட்லயா இருந்து திருடிட்டு வருவேனே, அதை மாதிரி நினச்சிங்களா? இல்ல மருமகளே, இம்புட்டு முட்டா கவர்ல கிடந்துச்சு. இப்படி மொத்தமா சேர்த்துனா 2 மூட்டைக்கு 4 மூட்டைக்கு வரும்னு நான் கனவுல நினைச்சு பார்க்கல. அதான் கேட்டேன் மருமகளே. இதெல்லாம் மூட்டையில கட்டி என்னடி செய்ய போற? அத்தை இதை இப்படி வச்சிருந்து என்ன செய்ய போறோம்? அதான் மூடையில போட்டு லிட்டரே 10 ரூபான்னு சொல்லி வித்தரலான்னு பார்த்தேன். ஐடியா நல்லா தான் போடுறா, ஆனா விக்குமான்னு தெரியலையே. மருமகளே, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்ததா இவ்வளவு பொரி வந்துருச்சு. நம்ப முடியலையே. நேத்து முருகர் கோயில் போயிட்டு ஒரு 10-20 பேர் பொரி தந்தாங்க. அத்தை முருகர் கோயில் போயிட்டு வந்த 10-20 பக்தர்கள் தைப்பூசம் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு 10-20 கவர்ல கொஞ்சம் பொரி, கொஞ்சம் கடலை, அப்புறம் மிட்டாயி, அதுக்கப்புறம் அது என்னது பஞ்சாமிர்தம் எல்லாம் கொடுத்து விட்டாங்கல்ல. ஒவ்வொரு கவர்லயும் ஒவ்வொரு கைப்பிடி பொரி தானே இருந்திருக்கும் மருமகளே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் அத்தை. அது கம்மியா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போன வாரம் அதான் இருக்கங்குடி போனாங்களே ஒரு 10-20 அக்கா. ஆமா, எங்க ஒண்ணு வீட்டு அக்காவோட மருமக, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி, அப்புறம் எதிர்த்த தெருவுல 4 பேரு, அந்த தெருவுல 7 பேருன்னு 10-20 பேர் நம்ம வீட்டுக்கு பொரி கொண்டு வந்து தந்தாங்க. அவங்கெல்லாம் கோயிலுக்கு கட்டும் போது ஆளுக்கு 50 ரூபா காசு கொடுத்தேன் மருமகளே. அதுக்கும் முன்னாடி ஓம் சக்திக்கு மாலை போட்டு போனாங்களே, அப்போ ஒரு 10-20 பேரு கவர்ல வீட்டுக்கு பண்டை வாங்கி கொண்டு வந்தாங்களே, அது ஞாபகம் இருக்காத்த? ஏன் ஞாபகம் இல்லாம மருமகளே? அவங்களும் கட்டும் போது காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொரி, கடலை, மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா பொறி கொண்டு வந்து தரும்போதெல்லாம் அதை எல்லாத்தையும் வாங்கி வாங்கி தின்னே நினைச்சிங்களாத்த? ஆமா, மறுநாள் வீட்டுல தேடி பார்ப்பேன்னு தெரியாது, பார்த்தா இப்படி மூட்டையில கட்டி வச்சிருக்க. அத்தை கெட்டு போகும்னு சொல்லி ஒவ்வொருத்தர் தரும்போதும் டப்பாவில் போட்டு போட்டு அடைச்சி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொரியுமே பதத்து போகல. எல்லாத்தையும் இந்த மாதிரி மூட்டையா கட்டி இன்னைக்கு வியாபாரம் பார்க்கலான்ட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். மருமகளே, நமக்கு வாங்கி கொடுத்தவங்க வீட்டுல கூட இவ்வளவு பொரி இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா மத்தவங்க வாங்கி தந்ததை வச்சு நமக்கு எம்புட்டு பொரி வந்துருச்சு பத்தியா? எத்த சும்மா ஒன்றும் இல்லத்த, நம்ம எல்லாரும் கட்டு கட்டி கோயிலுக்கு போகும்போது காசு கொடுத்தோம்ல, அந்த காசை அவங்க கிட்ட வசூல் பண்ணதுக்கு நாம் என்ன திரும்ப என்ன கட்டு கட்டியா போகிறோம்? அதான் இந்த பொரியை வச்சே வசூல் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மருமகளை பழைய கில்லாடியாத்தான் இருக்கா. நாம கொஞ்சம் திங்கிறதுக்கு பொரி கேட்டா தரவா போறா? அதுவும் இல்லாம ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோயில இருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு எல்லாம் சேர்த்து இருக்குன்னு சொல்ற. எதுக்கும் இதை சாப்பிடாம நாம தப்பிச்சிருவோம். என்னத்த உங்களுக்கு பொரி வேணுமா? வேணாம் மருமகளே, போன மாசம் வாங்கினதுல இருந்து போன வாரம் வாங்கினது நேற்று வரைக்கும் இல்லது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்ப. இதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு உடம்புல தெம்பில்ல மருமகளே. நான் வீட்டுல போய் பழைய சொத்தையே சாப்பிட்டுக்கிறேன். தெரிஞ்சா சரிதான். ம் அப்படி இப்படி ஒவ்வொரு கவரில் இருந்தது பாக்ஸில் போடும்போது பதத்தை தான் இருக்குது. இருந்தாலும் அதை விற்காமல் இருக்க முடியுமா? அதான் பதத்த பொரி, பதக்காத பொரி, பழைய பொரி, புது பொரி, எல்லா பொரியும் ஒரு குலுக்கி மூடையாக்கி கொண்டாந்து வச்சாச்சு. இதை எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிச்சா போதும். வழக்கமாக பொரியெல்லாம் வாங்கி இந்த காலத்தில் யாரும் சாப்பிட்றதில்ல. பொரி உருண்டை கூட செஞ்சு வித்துடலாமான்னு யோசித்தேன். பொரி உருண்டை விற்கிற அளவுக்கு பொறுமையும் கிடையாது. பேசாட்டி இந்த பொரியை ஆஃபரில் போட்டு வித்துற வேண்டியதான். அழகான பொரி ஆஃபர் பொரி, அழகான பொரி ஆஃபர் பொரி, மொறுமொறு பொரி ஆஃபர் பொரி, பஞ்சி மிட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு பொரிய வாங்க நான் போகையில பின்னால நீயும் வந்த. அடியே பஞ்சு பாட்டி, பின்னால வரல முன்னால தான் வந்து நிக்கிறேன். வாங்க வாங்க, இதோ முன்னாடி இருக்கு பாருங்க. இந்த காலத்துல யாரெல்லாம் இந்த பொரிய வாங்குறா? என் வீட்டுக்காரு இதை ஒரு பண்டன்ட்டு இன்னும் இதைத்தான் தின்னுக்கிட்டு திரியிறாரு பாத்துக்க. ஆமா பாட்டி, பொரி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க வாங்கி சாப்பிடுங்க, தாத்தாவுக்கு வாங்கி கொடுங்க, அவர் தான் ஆசைப்படுறாருன்னு சொன்னீங்களே. அது இருக்கட்டும் மட்டி, ஏதோ ஆஃபர்னு அமையம் போட்டு கிடந்தியே, அதான் என்ன ஆஃபர்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன். ஆளை பார்த்தா அரலூசு மாதிரி இருந்தாலும் ஆஃபருங்க வேர்டு மட்டும் காதுல கிளியரா விழும் போல. ஆஃபர் தான் ஆஃபர் தான் ஆஃபர் ஆஃபர் தான், 1 லிட்டருக்கு 1/2 லிட்டரு ஆஃபர் பொரி தான். அடியே ஏ மலரு புள்ள, பொரிய ஆஃபர்ல குடுக்குறாங்க புள்ள. அடியே பஞ்சி பாட்டி, ஆஃபரா? இதோ வாரே. அடியே 4 முடி ஆஃபர்ல பொரியாமட்டி. ஆனா ஆஃபர் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்க. சின்ன பொண்ணு ஆஃபர்னு சொன்னா எப்படி?
ஆஃபர்ல எம்புட்டு போறீன்னு சொல்லு, எதுக்கு எது ஆஃபர்னு சொல்லு, அமௌண்ட சொல்லு. அதானே. என்ன பஞ்சு பாட்டி சிபாரிசுக்கு ஆளா? சரி சரி சொல்றேன் கேட்டுக்கங்க. 1 லிட்டர் பொரி வாங்கினா 1/2 லிட்டர் பொரி ஃப்ரீ. அமௌண்ட் என்னன்னு சொல்லலையே. 1 லிட்டர் பொரி 15 ரூபா. பரவாயில்லையே, சின்ன பொண்ணுகிட்ட 1 லிட்டர் வாங்கினா 1/2 லிட்டர் ஃப்ரீயா கொடுக்காளே, நல்லதா போச்சு. பேசாம இவகிட்டயே 1 லிட்டர் வாங்கிட்டு 1/2 லிட்டர் ஃப்ரீயா வாங்கிட்டு போயிடலாம். ஐயோ ஐயோ, இந்த மக்கள் இப்படி அரலூசா இருக்கிற வரைக்கும் நாம நல்லா வியாபாரம் பார்க்கலாம். 1 லிட்டர் பொரியே 10 ரூபா தான், அதுல 1/2 லிட்டர் ஃப்ரீன்னு சொல்லி 15 ரூபாய்க்கு விற்கிறேன். அது கூட தெரியாம பல் அழிச்சுக்கிட்டு வாங்குறாளுங்க. ஆஃபர் தான் சூப்பர் ஆஃபர் தான். சின்ன பொண்ணு போட்டது சிறப்பான ஆஃபர் தான். என்ன நாத்து இந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்ல மதினி, ஏதோ ஆஃபர் போட்டிருக்கா சின்ன பொண்ணு, அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஐயா ரொம்ப நாளாச்சு சின்ன பொண்ணு ஆஃபர் போட்டு. அப்படி என்ன ஆஃபர் போட்டிருக்கா? சிக்கனா மட்டனா, இல்ல சில்லியா வெள்ளியா, சேலையா வேட்டியா, சுடிதாரா கவுனா, பேண்ட் செட்டா, ஜீன்ஸ் பேண்டா, இல்ல கத்தரிக்காவா உருளைக்கிழங்கா, அப்படி என்னதான் ஆஃபர் போட்டா? அன்னைக்கிளி அக்கா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஆஃபர் இன்னைக்கெல்லாம் போடல. இன்னைக்கு நான் வெறும் பொரி, நெல் பொரியை தாங்க போட்டிருக்கேன். போயும் பொரியத்தான் போட்டியா? இந்த பொரிய தின்னு எப்படிடி வயர் நம்ப போகுது? அது சரி, யானை பசிக்கு சோள பொரியான்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? இத்தாதண்டி இருக்கீங்க, நீங்கெல்லாம் பொரி சாப்பிட்டா உங்க வயர் நிரம்புமாக்கா? பாத்தியா இதான் சாக்குன்னு என்ன பார்த்து யானை குட்டின்னு சொல்லிட்டல. நான் எப்படா யானை குட்டின்னு சொன்னேன்? பாக்குறதுக்கு யானை சைஸ்ல இருக்கேன்னு தானே சொன்னேன். என்னங்க நினைக்கலையே அக்கா, இதுக்கெல்லாம் இப்படி குறைச்சிக்கிட்டா எப்படி? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. ஆஃபர் இருக்கதை யூஸ் பண்ணுவீங்களா? இப்படி அடிக்கடி இடையில கிராஸ் பண்றீங்களே. சரிடி, எங்க வீட்டுல கிழவன் கத்திக்கிட்டு இருப்பான், எனக்கு முதல்ல 1/2 லிட்டர் பொரிய 15 ரூபாய்க்கு கொடு. என் வீட்டுல இந்த கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த பொரியெல்லாம் பதத்து அப்படியே கிடக்குது பாத்துக்க. அதான் இந்த பிள்ளைகள் பொரிய திங்கவே மாட்டேங்குது. ஆனா முறுமுறுன்னு இம்புட்டு மூட்டை மூட்டையே பொரிய கட்டி வச்சேன்னே எனக்கும் கொஞ்சம் ஆசையாத்தான் இருக்கு. அது இல்லாம இது ஆஃபர் தானே, வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா மதினி, நேத்து முருகர் கோயில இருந்தே பஞ்சாமிரதமும் பொரியும் இந்த பக்தர்கள் கொடுத்து விட்டு இருந்தாங்க. ஆனா என் பையன் ஒரே பஞ்சாமிரதத்தை எடுத்து நக்கிறான். பொரி எடுத்து அம்புடையும் மீனுக்கு போட்டான். அதான் நானும் கொஞ்சம் 1 லிட்டர் பொரி வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அது 1 லிட்டரா 15 ரூபாய்க்கு தரேன்னா ஏன் வாங்காம இருக்கணும்? அதான் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். 1 லிட்டரை 15 ரூபாய்க்கு கொடுக்கறதுல இந்த சின்ன பொண்ணு அடிச்சுக்க ஆளே கிடையாது. 1/2 லிட்டர் லாபம் வேற. நல்ல ஆஃபர் இல்ல? குடு சின்ன பொண்ணு. இந்தாங்க பஞ்சு பாட்டி, இந்தாடி 4 முடி நாத்து. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு பாக்கெட் கொடுத்துரு. இந்தாங்கக்கா, உங்களுக்கும் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் ஏஎம்எஸ் மகின் வியூஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெகா தொடர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், கண்கள் நீ ஏன்னு சொல்லிட்டு. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.